21ஆம் அதிகாரம். பதினாலாவது 15வது வசனத்தை வாசிங்க. 21 யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் சொன்னோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே பேதுருவை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். 3 வருஷமாக தம்முடன் ஊழியத்திலே வைத்து பயிற்சி கொடுத்து எல்லாம் செய்து கொண்டிருந்தார். தனக்கு மரணம் நேரிட போகும்போது அதை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் விதமாக நாங்களும் உம்மோடு கூட மரிப்போம், உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார் பேதுரு. இயேசு சொன்னார், இன்று ராத்திரி சேவகளுக்கு கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று சொன்னா அப்படியே மறுதளித்தார். கெத்செமனே தோட்டத்திலே சீசர்கள் எல்லாரும் ஓடி போகும் பொழுது இவரும் சேர்ந்து ஓடி போனார். அந்த இடத்திலே பட்டயத்தை எடுத்து ஒரு வேலைக்காரோட காதை வெட்டினவர் இந்த பேதுரு தான். ஆனால் இப்படியெல்லாம் இயேசு மறுதளித்து காட்டி கொடுத்து ஓடி போன பேதுருவை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவர் விதமாக சொல்லுகிறார், ஆமாண்டவரே, அதிகமா அன்பா இருக்கிறேன். ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி சொல்லுகிறார். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆமாண்டவரே, இவர்களை அதிகமா அன்பான் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். எவர்களிலும் அங்கே நின்ற தம்முடைய சீசர்களிலும், அங்கே ஒரு 7 சீசர்கள் தான் இருந்தார்கள், மற்றவர்கள் இல்லை, 7 பேர் தான் இருந்தார்கள். ஏனென்றால் இந்த 21ஆம் அதிகாரத்துல இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமாகி மறுபடியும் 2 முறை தரிசனம் ஆன பிற்பாடு அவர் மறுபடியும் கடந்து வரவில்லை. இப்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஊழியத்தை செய்வதா வேண்டாமா, விட்டுவிடவா, போய்விடலாமா என்கிற ஒரு மனநிலையோடு இருந்தார்கள். பேதுருடைய வீட்டிலே தான் அவர்கள் இருந்தார்கள். வேலைக்கு போகல. இவர் மீன் பிடிக்க போகல. ஆனால் பெரிய கோடீஸ்வரன் பேதுரு, சாதாரணமான ஆள் கிடையாது. அதனால வீட்டில் இருப்ப எல்லாம் வீட்டில் சமைச்செல்லாம் போட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு என்ன சூழ்நிலையோ, வீட்டில் பல நாள் சும்மா கூட ஒரு 6 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க வீட்டுக்காரமா சமைச்சு போடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்தார், மரித்தார், தரிசனமானார், இயேசு ஊழியத்தோடு இருக்கும்போது நம்ம இப்படிலாம் இருந்தோம், இதை குறித்து அவங்க டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை பேதுருடைய மனைவி ஏதாவது சொல்லியிருக்கலாம், சும்மாவே இருக்கிறீங்களே, அப்போ நாங்கள் சும்மா வேலை வெட்டி நம்ம சும்மா இருக்கிறோமான்னு சொல்லி கேட்டிருந்தா, அப்படி சொல்லலை, சும்மாவே இருக்கீங்களே, வருமானம் வேணுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருக்கலாம். அதெல்லாம் அங்கே காண்பிக்கல. ஆனால் அவர்கள் என்ன செய்யறா, இயேசு வரவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த இயேசு இவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு இவர்களுக்கு அடுத்து நீ என்ன செய்யணும் என்று அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்ப சொல்லாத நாட்கள்ல இவர்களுக்கு மிகுந்த ஒரு
எதிர்பார்ப்பு. இயேசு ஒண்ணுமே சொல்லல. 3 வருஷமா அவர் கூட சேர்ந்து நம்ம ஊழியத்தை செஞ்சோம். அவரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யும் போதெல்லாம் அவரு போற இடத்துக்கெல்லாம் போனோம். அவர் நிறைய அற்புதம் செய்தார். எவனும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இயேசுவை பதில் சொல்லிடுவாரு. எல்லாவற்றுக்கும் இயேசு இருந்தார். அதனால இயேசுவை பின்பற்றி போனோம். எதை குறித்தும் கவலை இல்லை. பிசாசெல்லாம் ஓடி போச்சு. வியாதிகள் சுகமாயிடுச்சு. அப்படி எங்க போனாலும் பேரும் புகழுமாகத்தான் இருந்தோம். இயேசுனுடைய சீடர்கள் என்று சொல்லி நம்மை அழைத்த பொழுது நமக்கு மிகுந்த பெருமையா இருந்துச்சு. அவ்வளோ இதா இருந்த பொழுது இப்பொழுது அவரு சரி நான் மரிப்பேன் என்று சொன்னார், உயிர்த்தெழுது என்று சொன்னார். சரி, அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நமக்கும் தரிசனமானாரு. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லலையே. ஏற்கனவே அவரு இதுமா ஊழியத்துக்கு அங்கங்க போய் நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஊழிய இந்த 20 நாட்கள்ல சொன்னார். ஆனா இப்ப உயிர்த்தெழுந்த பிற்பாடு இனி என்ன செய்யணும், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலையே என்று சொல்லி அவர்களோட ஒரு ஏக்கத்தோடு வருத்தத்தோடு இருந்த நாட்கள். இயேசு 2 முறை தரிசனமானார். 3வது முறை தரிசனமாவதற்கு இடையில ஒரு ஏக்கம், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அது மாத்திரமல்ல, இடர்கள், சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இப்படியே இருந்தா பொழப்பு என்ன ஆகிறது என்று சொல்லி பல விதமான சிந்தனைகள் இருந்த ஒரு காலம். அந்த காலத்திலே பேதுரு சொல்லுகிறார், அதாவது தம்மோடு இருந்த இயேசுநாதருடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மீன் பிடிக்க போகிறேன்னா கூட இருந்த யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவங்கெல்லாம் மீன் பிடிக்க தொழில பழகினவங்க. நாத்தான்வேலோ தோமாவோ மீன் பிடிக்கவே தெரியாது. ஆனா அவர்களும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டாங்க. நாங்க மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்க மீன் பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி சொல்லலை. மீன் பிடிக்க போறேன், நீ இருங்க, போயிட்டு வந்துடுறேன்னா இப்படி இருந்தா எப்படி போய் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். அப்போ அவரு கிளம்பும் போது இவர்களும் சேர்ந்து போறாங்க. முழுவதும் கடல்ல போய் வலைய போட்டு அலசுன்னு அலசுறாங்க. ஒரு மீன் கூட அகப்படலை. பொதுவா கரையில இருக்கிறவங்க தான் சாப்பாடு வச்சிருப்பாங்க, நல்ல தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. கடலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுலாம் அவ்வளவு சீக்கிரத்தை கிடைக்க, கொண்டு போனது படகுல வச்சு சமைச்சா உண்டு, இல்லைன்னா கரையில வந்து போனோம். ஆனா இயேசு கரையில நின்று கொண்டு விதமாக பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறாரு. பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறாரு. யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு, வயசான ஆளு, பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. வயசான ஆள் பொழுது யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய கிண்டல் அடிக்கிற ஒரு தன்மை. கடல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, கரையில இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலாம். ஆனா இயேசு கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 40 நாள், 50 நாள், 60 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. சில வேளை தரிசனம் கொடுத்திருப்பார், இப்படி இந்த ஊழியத்து வருவதற்காக தரிசனம் கொடுத்திருப்பார். மறுபடியும் எங்க போனோம், என்ன செய்யணும், ஏது செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இக்கட்டான நிலை வரும்பொழுது ஆண்டவர் எல்லா நேரமும் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ண உடனே மனவால் பட்ட உடனே ஆண்டவர் வந்துருவாரு, பேசுவாரு, சொப்பனம் தருவாரு, காட்சி தருவாரு, வேத வசனம் வாசிச்சு அதுல விளக்கம் தருவாருலாம் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கோம். நான் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா பேசவே மாட்டார். ரொம்ப இக்கட்டான நிலையில இருப்போம். இப்ப ஆண்டவர் பேசி ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே, நமக்கு ஆறுதல் கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம இங்க என்ன செய்ய சொன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டோட சனியாத காத்திருப்போம். அப்ப ஆண்டவர் பேசவே மாட்டார், அமைதியா இருப்பார். அமைதியா இருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் உருவாகும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி, சாப்பாடுக்கு வேணும்ல, சும்மாவே இருந்தா பசி ஆறிடுமா, சரி பெரியவங்க நித்தியா பட்டினி பசிமா கடந்துக்கலாம், சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் பசி தாங்குவாங்களா என்று சொல்லி பல விதமான நெருக்கங்களும் தொந்தரவுகளும் உருவாகும்.
உருவாகும் பொழுது இவர்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம என்ன செய்யறாங்க, சரி பழைய வேலை இருக்குது, நமக்கு தெரிஞ்ச வேலை இருக்குது, சரி பழைய வேலைக்கு போவோம் என்று சொல்லி அநேக என்ன செய்வாங்கன்னா பழைய வேலைக்கு போயிடுவான். அப்படித்தான் பேதுரு போன பொழுது அவர் சீசர்கள் சரி நம்மளும் போவோம், இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான். போன பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். அதுமாக இப்போ ஆண்டவர் தரிசனமாகி அவர்களிடத்துல புசிக்கு ஏதாயில் உண்டா என்று சொல்லி கேட்டு அவர்களை கிண்டல் அடிச்சு கூப்பிட்டு அதுவும் அவர் கரைக்கு வந்து அது சொல்றாரு. அப்போ பாருங்க, இப்போ இக்கட்டான நிலை, ஆண்டவர் பேசல, யாராவது கர்த்தர் பேசினா நல்லா இருக்குமே, யாராவது ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பேர் பிசாசு வழி நடத்துவான். அற்புதம் அங்க போனா அற்புதம் நடக்கும், அங்க போனா இது இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் இப்படி பேசு, அப்படி பேசு, இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு அவன் என்ன வச்சுவானா, பிசாசு நிறைய பேர் வழி நடத்தி தவறான வழியில கொண்டு போய் அவர்களை முதல்ல போன உடனே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பல காரியம் நடக்கும். இவருடைய ஆண்டவருடைய சிலையினத்தை காத்திருக்க பொறுமை இல்லாதபடினாலே அவன் பல விதமான காரியங்களை சத்தி தொட்டு விலக்கி அவர்களை கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்க பேதுரு ஒரு இக்கட்டான நிலைதான் இருந்தார். சீசர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது அவர்களை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு விதமாக, அதாவது என்னன்னா ஊழியத்தை விட்டுட்டு ரா முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க போனாங்க, ரா முழுவதும் மீன் கிடைக்கல. இப்போ ஊழியத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையில போய் எதையாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போறவங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எதையும் சாதிக்க முடியாம தோல்வியோடு கஷ்டத்தோடு தொங்குன முகத்தோடு வருவார். அப்பொழுது யாராவது ஒரு ஆலோசனை கொடுத்தா அது அவர்களுக்கு இதையாவது நடந்தாதா, இதாவது நடக்காதா என்று சொல்லி கேட்பது போல சீசர்களுக்கு அந்த நாட்கள்ல இயேசு அங்கே கடந்து வந்து விதமான காரியம் உடனே சொன்னார், வலைய வலது பக்கமா போடுங்க அப்படின்னு சொல்றார். ஆனா இயேசு நின்னதுக்கும் அவர்கள் கடல்ல இருந்து ரொம்ப தூரம், இப்படி மெதுவாலாம் பேசுறது இல்லை, ரொம்ப சத்தமா கத்தி பேசணும். அப்படியா, சரி போடும், ஏதோ போட சொல்றாரு, வலைய போட சொல்றாருப்பா, போடுன்னு சொல்லி வலைய போடுறான். பேதுருக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் உண்டு. பேதுரு முதலாவது ஆண்டவர் சந்திக்கும் பொழுது உன் வலையை வலது பக்கமா போடு என்று சொன்ன பொழுது அவர் போட்டு நிறைய மீன்களை எடுத்தார். அவர் சொன்னார், நான் பாவியான மனுஷன், மீன் என்னை விட்டு விலகி போகும் என்று சொல்லி சொன்னார். இப்போ அதே சம்பவம் தான் எனக்கு, வலது பக்கம் வலையை போடுன்னு சொன்னார். ரா முழுவதும் மீன் அகப்படவில்லை. ஏசு சொன்ன உடனே வலையை போட்டார்கள். 153 பெரிய பெரிய மீன்களாக இருந்தது, வலை கிளியவில்லை. அப்பொழுதுதான் யோவான் சொல்லுகிறார், அது கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஐயா கர்த்தர் வந்திருக்கிறாரான்னு சொன்னோடனே பேதுரு என்ன செய்யறாருன்னா, தான் நிர்வாணமா இருந்தபடினாலே சட்டையை கட்டிட்டு தண்ணியில குதிச்சாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய வேலைக்காக வந்தவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது மறுபடியும் உலகத்தை நோக்கி, உலக காரியங்களை நோக்கி, சொந்த பந்தங்களை நோக்கி திரும்பி போவார்களானால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனுடைய வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அது அலங்காரமா இருந்து அதிலே அதிகமாக பரிசுத்தாக அதை விட்டு போய்விட்டால் அந்த பிசாசு போய் அலைந்து திரிந்து திரும்ப வந்து என்னுடைய வீட்டை வந்து பார்க்கலாம் என்று சொல்லி வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்க கண்டானால் திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டி வந்து உள்ளே பிரவேசிக்கும். அவனுடைய அந்த மனிதனுடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் விதமாக கர்த்தருடைய சன்னிதானத்துல கிடந்து வருவானால் அவன் விதமாக அந்த உடனே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான், இயேசுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான், இயேசுவை விதமா உற்சாகமா ஏற்றுக்கொள்கிறான். பிற்காலங்களிலே அவனுக்கு பல பொருளாதார நெருக்கங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கலக்கங்கள், பல விதமான காரியங்கள் வரும் பொழுது மறுபடியும் அவன் தேவாவிக்கு இடம் கொடாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடாதபடி பின்வாங்கி போவானால் அசுத்தாவி உள்ளே நுழைந்து அவனுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக மாற்றிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் சொல்ற ஆலோசனை நல்லது போலதான் தெரியும். இது பிசாசு பேசுகிறதா கர்த்தர் பேசுகிறாரா என்கிற தெளிவு இல்லாம இருக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் பேசினார். பேதுரு அதை வலது பக்கமா போடுங்கன்னா போட்டவன். ஆனா என்ன ஆச்சுன்னா, நிலைமை என்ன ஆச்சுன்னா, வெளியே போன முற்பாடு நிலைமை ரொம்ப மோசமாக மாறிவிடும்.
ரொம்ப டீசெண்டா ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனவங்க கடைசியில் என்ன ஆகும்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு சபையை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி சபையை விட்டு போய் சத்தியத்தை விட்டு விலகி போய் நாங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம், எப்படி இருக்கீங்க கேட்டா ரொம்ப நல்லா இருக்கிறோம், நாங்க சபையில இருப்ப கூட ரொம்ப கட்டுப்பாடு, எங்களை ரொம்ப நசுக்கி வச்சிருந்தீங்க, அந்த சத்தியம் இந்த சத்தியம் சொல்லி எங்களை அப்படியெல்லாம் நெருக்குனீங்க, இப்ப பாருங்க நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம், நல்ல வருமானம் வருது, நல்ல சபைக்கு போறோம், நல்லா ஜாலியா ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா மனவேதனை, துக்கம், பாரம், பலவிதமான பிரச்சனை, வெளியே போனதுனால அவர்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்காதனால கெட்ட நண்பருடைய சவகாசம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அடிக்கிறது. இப்ப தண்ணி அடிச்சுட்டு இப்ப என்ன ஆகுதுன்னா தன்னுடைய வஸ்திரம் தன் மேல இருக்குதா இல்லையான்னு தெரியாம எங்கேயா சேத்துல விழுந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிறதை பார்க்கிறோம். பேதுரு மீன் பிடிக்க போனார், அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. எப்படி இருந்தாருன்னா நிர்வாணமா தான் இருந்தார். அதனாலதான் கர்த்தர்னு சொன்னோடனே சட்டை கட்டிக்கிட்டு என்ன செஞ்சார், தண்ணிக்குள்ள குதிச்சார். அப்போ இன்னைக்கு நிறைய நிலைமை எப்படி தெரியுமா, விதமாக இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசு என்னை நேசிக்கிறா, இயேசுக்காக நான் வாழ்வேன், இயேசு எனக்கு இது பண்ணிருக்கிறேன்னு சொல்லி நல்ல அருமையான சத்தியம் சபைக்குள்ள கடந்து வந்தவர்கள் அநேகரை பிசாசு வஞ்சித்து அவர்கள் வெளியே கொண்டு போய் ஒரு அலங்காரமான ஆராதனையும் கவர்ச்சிகரமான பிரசங்கத்தையும் விதமாக நடனத்தோடு கூடிய ஆராதனை எல்லாம் கூடி அவர்கள் ஆராதிப்பதை கவர்ச்சியாக கொண்டு அங்கே மயங்கி போகிறார்கள். போனது நிமித்தம் என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய வஸ்திரம் எல்லாம் விலகி நிர்வாணமாக்கி பிசாசு போடுகிறதை பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினாலே இவர்கள் அநேக நன்மைகளை கத்திருந்து பெற முடியாமல் போகிறது. ஆனால் அவர்களை பார்த்து மறுபடியும் அழைத்து பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறான், நான் என்னை நீ நேசி. கர்த்தர் சொல்லும் பொழுது என்னை பின்பற்றுகிறவன், எனக்கு சீசனா இருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்கணுமா, தகப்பனை விட, தாயை விட, மகனை விட, மகளை விட, மனைவியை விட, எல்லாற்றையும் விட என்னை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும். என்னை விட மகனையோ மகளையோ தகப்பனையோ மனைவியோ சொந்த பந்தங்களையோ சொத்து சுகத்தையோ இன்னும் எல்லாவற்றையும் நேசிப்பாயானால் நீ எனக்கு சீசனா இருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். எவ்விதமா நேசிக்க, முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் உன் தேவநாயகத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அந்த முழுமையாக ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பேதுருவிடத்துல 3 முறை கேட்டார். முதல் முறை கேட்ட பொழுது பேதுரு ரொம்ப சாதாரணமா சொன்னார், ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறது உமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போனார். 2வது முறை ஆண்டவர் கேட்டார், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு 2வது ரொம்ப கெத்தா சொல்லிட்டு போனார். 3வது முறை கேட்டார், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். 3வது முறை கேட்ட பொழுது பேதுருக்கு மிகுந்த துக்கமாய் போச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற அன்பு, அவர் எதிர்பார்க்கிற ஒரு நேசம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாவற்றை விட நீ அதிகமா என்னை தான் நேசிக்க வேண்டும், முழுமையாக நீ என்னை நேசிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு ஆண்டவர் கேட்டார். அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது, துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்று சொல்லி வருத்தத்தோடு துக்கத்தோடு மனஸ்தாபத்தோடு அவர் உள்ளம் உடைக்கப்பட்டு அவர் சொன்னார். அப்போ நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டுமா, நாம் முழுமையாக இறைவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பு தேவனிடத்துல நாம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக.
தேவனிடத்தில் அன்பு கூறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா அவருடைய கற்பனையை சரியாக கை கொள்வார்கள். உன் தேவனாய்க்கிறது முழு ஒரேதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்துக்கிலும் யாதொன்றை நீ வணங்காதிருப்பாயாக. நானே உன் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். நாம் ஆண்டவரிடத்துல அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும், அன்பு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்ல என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கண்ணீர் உண்டாக இருக்கிற யார் சொர்க்கத்திலும் யாதொரு விக்கிரகத்தை நீ எனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ அதிகமா என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை போல ஒரு வெள்ளியோ பொண்ணையோ வெள்ளியினாலும் பொண்ணினாலும் என்ன செய்யக்கூடாது, சிலையெல்லாம் உருவாக்கி நீ வணங்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலும் தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னால் முழுமையாக நாம் ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சமரியா ஸ்ரீனிடத்துல யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சமரியா ஸ்ரீனிடத்துல கர்த்தர் பேசும் பொழுது, ஸ்ரீயே பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கோ வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்போ உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், உண்மையாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி உண்மையோடு ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற அவர்கள் மத்தியில தேவன் என்ன செய்கிறார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் நம்மத்திலே கடந்து வருவார். நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் மேல் அன்பு வைக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேல் அன்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுவைத்தான் கேட்பார்கள். ஆண்டவர் சொல்வதெல்லாம் கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்திருந்தார். ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் அழைத்த பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து வந்தார். ஒரு தேசத்துக்கு போச்சுன்னா தேசத்தை போய் சுற்றி அவருமா சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்தார். ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு இருந்தது. அதனால என்ன செஞ்சா அவர் மனைவி பிள்ளைகள் அவருக்கு பெருசா தெரியல, மனைவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை விட பெருசா தெரியல, ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருந்தார். அதனால என்ன செஞ்ச கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் புஸ்தகத்தை 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னார், உன் மகனை எனக்காக மோரியா தேசத்துல கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னார். அந்த மகன் மேல் அதிகமான அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் இதுல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எப்படி எனில் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கு. அப்படின்னா என்னச்சுன்னா ஈசாக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரா, என் மகன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் அப்படின்னு மகன் மேல உயிரே வச்சிருந்தார். அது மாத்திரமல்ல, உன் ஏக சுதனம் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் எனக்கு சாராளுக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஏக சுதன். அது மாத்திரம் நேசகுமாரன், அதிகமான நேசம். எல்லாரையும் தனித்தனியா அனுப்பிட்டு ஈசாக்கு எல்லா சொத்தையும் கொடுத்தார். நேசகுமாரன். அப்போ அவருடைய நேசம் ஈசாக்கு மேல அதிகமா இருந்தது. அந்த நேசகுமாரனு கூட ஆண்டவருக்காக அவர் என்ன செய்தார், பலி செலுத்த சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி பார்க்கலாம். வாசிங்க தொடர்ந்து. ஈசாக்கு நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இப்பொழுதே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே ஒரு மலையை நான் அவனை குறிப்பேன், அந்த மலையில ஒன்றில போய் அவனை பலி செலுத்துன்னு சொல்லிட்டார்.
சரி, ஈசாக்கு மேல அவ்வளவு நேசம் சாராலும் வச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பமே ஈசாக்கு மேல அதிகமான நேசம். ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்வதற்கு மீறி ஒன்று இல்லை என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டார். அதனால் ஆபிரகாம் ஆண்டோர் மேல், ஈசாக்கு மேல இருந்த அன்பை விட ஆண்டோர் மேல் இருந்த அன்பு அதிகம் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அதனால்தான் பலி செலுத்த போன பொழுது அங்கே தேவதூதன் தடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். வசனம் 15 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் இந்த காரியத்தில் ஒப்பு கொடுத்தபடியால் விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் நடந்த பிற்பாடு ஆபிரகாமே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை செய்தபடினாலே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் தேவனை எவ்வளவு நேசித்தார் என்பதை இந்த ஒரு சின்ன பரீட்சை மூலமாக, அவருக்கு சின்ன பரீட்சை, ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய பரீட்சை, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆபிரகாமும் ஆண்டவருமே அதிகமான அன்பு வைத்திருந்தார். தனக்கு மகன் கொடுத்தாலும் சரி, அந்த மகனை பலியிட சொன்னாலும் சரி, பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் சொல்வதை செய்வோம். அப்ப ஆண்டவர் அதிகமான அன்பு வைத்திருந்தார். ஆனால் தேவன் மறுபடியும் இருக்கிறவர் அல்ல. அதனால் ஈசாக்கை ஒரு பலியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆட்டை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்து அந்த ஆட்டை பலி செலுத்தினார்கள். ஆனால் அது நிமித்தம் ஆபிரகாமுடைய குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த காரியம் நடந்த பிற்பாடு ஆபிரகாம் குடும்பத்துல பெரிய பிரச்சனை, பூகம்பமே வெடிச்சிருச்சு. பூகம்பமே வெடிச்சு சாராள் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வேறொரு தேசத்துல ரொம்ப காலமாக போய் இருந்து சாராளும் ஆபிரகாமும் தனித்தனியாக தான் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். என்னிடம் சாராள் மரித்த பிற்பாடு ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் அங்கே இல்லை. அப்போ குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இப்போ தகப்பனை பார்த்த உடனே மகனுக்கு கை கால்லாம் நடுக்கம், ஒரு விதமான மனநிலை அவரை பாதிச்சு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலை குடும்பத்துல இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, தேவனை அதிகமாக நேசித்தபடினாலே அவர் ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோபன் சந்ததிகளை ஆசீர்வித்து அவர்களுக்கு பெருக செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முற்பதாவாகி ஆபிரகாம் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இவர்களிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா, அன்பு வைக்கிறாயா? அப்போ இந்த உலகத்துடைய காரியம், சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாலும் இவர்களிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். இந்த உலகத்தில் உள்ள காரியம் எல்லாமே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகத்தான். ஆனா ஒண்ணும் கூட வரப்போறதில்ல. பரலோகத்திலே தேவனாகி கர்த்தர் தான் இருக்கிறார். நாம் ஆண்டவர் மேல் அதிகமாக அன்பும் நேசமும் வைக்க வேண்டும். என்னோட பரலோகத்துக்கு போக வேண்டும், அவர் தான் அங்கே இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியத்தை மேல் நான் அன்பு வைத்தால் அவைகள் ரொம்பாக மாறிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவார்கள்,
வேதம் வாசிப்பார்கள், ஆண்டோர் சொல்லுவதை கேட்பார்கள், தேவ ஆலயத்துக்கு தவறாமல் கடந்து போவார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்வதிலும் தேவனை மகிழ்வுபடுத்துவதிலும் உற்சாகமுடையவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் சரியாக கைக்குள்ள ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசு சொன்ன கட்டளைகளையும் பிரமாணங்களையும் சரியாக கை கொண்டு அவர் சொல்லியிருக்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகம் நம்மை தூசிக்கலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இயேசுக்காக வாழுகிறவர், இயேசுவை நேசிக்கிறவர் இயேசுக்காக வாழ்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுக்காக வாழ வேண்டும். இந்த பேதுரு இவை கர்த்தர் கேட்டு 3 முறை கேட்ட பொழுது அவர் மனஸ்தாப்பட்டு மனம் உடைந்து அவர் சொன்னார், என்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரண நாட்களிலே அவர் சொன்னார், என் ஆண்டவர் சிலுவையில நேராக அறைந்த கொன்றீர்கள், நான் அப்படி அடிக்க கூடாது, அதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகளாக அடிங்கன்னு சொல்லி அவருடைய தலைகளாக அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுக்காக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இயேசுக்காக சாட்சியா எழுந்து அவர் வாழ்நாள்களில் சாட்சியா எழுந்து பிரகாசித்தவர் அவர் மரிக்கும் பொழுது ஆண்டவருக்காக மகிமையாக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டோடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம், ஆண்டோருக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நாம் ஆண்டோர் அதிகமா நேசிக்க வேண்டும். இடையில புருஷன், மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம் எல்லாம் இதையெல்லாம் இடையில வந்தது, அது இடையில போயிடும். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் நிர்வாணியா தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியா எடுத்து திரும்புவேன். இவே இடையில வந்ததுதான் சொத்து சோகம், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், ஆடு மாடு எல்லாமே. அதனால கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்தார், அதை எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்போ யோபு தேவன் மேல் அதிக அன்பு வைத்திருந்தார். அன்பு வைத்தபடினால்தான் அவருக்கு வந்து சோதனையில அவர் நிலைத்து நின்றார். அவரு நிந்திக்கும்படியாக, பரியாசம் பண்ணும்படியாக, தூசிக்கும்படியாக ஆட்களை சாத்தான் கொண்டு வந்தான். மனைவி மூலமாக கூட சில வார்த்தைகள் உண்டானது, இன்னுமா உயிரோட இருக்கீங்க, செத்து போயாருன்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவைகளெல்லாம் கேட்டுவிட்டு அவர் சொன்னார், கர்த்தருக்கு நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவர் தேவ சன்னிதானத்தில் அமைதியாக தேவனுக்காக காத்திருந்தார். அந்நிய கண்களை, என் கண்களை அவரை காணும், இந்த வாஞ்சியார் விழுந்து எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்ப்பது காத்திருந்த. ஒரு நாள் ஆண்டவரை பார்த்த பொழுது அவர் சொன்னார், என் கண்களே உம்மை காண்கிறது என்று சொல்லி சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் ஆமென் ஹல்லேலூயா. இலை நடந்தால், அதை ஓடினால் இலைப்ப நடந்தாலும் சோர்ந்து பல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், முழு மனதோடு காத்திருக்க வேண்டும். முழுமையாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் மேல் அன்பு வைத்து ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே நிறைய பலனை பெற்றுக்கொண்டே என்று சொல்லி சங்கீதக்காரர் 40வது சங்கீதத்தில் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாந்தியன் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கு, கர்த்தரை தேடுகள் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லது என்பதை ருசித்து பாருங்க, அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி என்றால் விதமாக எல்லாம் குறைவு, தேவனை தேடுகள் எந்த நன்மை குறைவுபடாது. ஆனால் தேவனை முழுமையாக உறுதியாக பற்றி கொண்டு வேண்டும் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சவுல் ராஜாவாக இருக்கும் காலம் வரைக்கும் அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படவில்லை. காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் எதிரிகளுக்கு பயந்து ஓடினார், சவுலுக்கு பயந்து ஓடினார். ஆனாலும் அந்த இடத்துல சவுலை கொல்லும்படி 2 முறை தருணம் கிடைத்த போது அவர் அதை செய்யவில்லை, கர்த்தருக்கு பயந்திருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேல் அதிகமான அன்பும் நேசமும் பாசமும் வைத்திருந்தார். அப்படி வைத்திருந்தபடினாலே எங்க போனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் விட்டுவிடாமல் ஆண்டவருக்கு உறுதியாக பற்றி கொண்டார். யோசேப்பு ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்திருந்தார்.
அதனாலதான் வாலிப நாட்கள்ல பாவம் செய்ய முடியாத ஒரு நிலை, ஜாலியா இருக்க முடியாத நிலை வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் கூட பாவம் பொல்லாப்பு செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த தீமையான காரியத்தை விட்டு விலகி விட்டார். பூவோடு சேர்ந்த நாள் மனம் வரும் என்று சொல்ல கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். நாம் பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். சாதாரணமா கேட்கல, முழுமையாக உள்ளத்தை உடைத்து நீ என்னை நேசிக்கிறாயா, எந்த அளவு என்னை நேசிக்கிறா என்று சொல்லி கேட்கிறத பார்க்கிறேன். பக்தங்களுடன் பாடும்பொழுது என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறார், உனக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினேனே, உனக்காக கைகளில் ஆணையடிக்கப்பட்டேனே, கால்களில் ஆணையடிக்கப்பட்டேனே, முள் சுட்டி அடிக்கப்பட்டேனே, உனக்காக அடிகள் வாங்கினேனே, அவமானப்படுத்தப்பட்டேனே, காரியம் மூலப்பட்டேனே, கண்கள் கட்டப்பட்டது, உனக்காக நான் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நீ அடைய வேண்டிய அத்தனை ஆக்கினையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்மேல் வரும் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு நீ என்னிடத்துல ரொம்ப சுலபமா வந்து நீ பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போவதற்கு எல்லா வழிமுறையும் நான் உனக்காக செய்து வைத்திருக்கிறேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இவ்வளோ செய்த என்னை நீ நேசிக்க மாட்டாயா? என்னை நேசிக்கவில்லையா? இவ்வளவுதான உன் அன்பு? உனக்கு ஒரு சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள் அது பல காரியங்கள் உருவாகும் பொழுது நீ என்னை விட்டு ஓடி விடுகிறாயே, இவ்வளவுதான உன் அன்பு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் வந்து பேசுறதுக்கு 2 முறை தரிசனமாகி விட்டேன், 3வது முறை நான் வந்து பேசுறதுக்குள்ள காலதாமதம் ஆயிடுச்சு, நான் பேசலன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டியே, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் உலகத்தை நோக்கி, உலக காரியங்களை நோக்கி நாம் ஓடுவோமான ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நீ என்னை நேசிக்கவில்லையா? நான் உனக்காக எவ்வளவு உண்மையில உன் அன்பு வைத்து உனக்காக எவ்வளவு செய்திருக்கிறேனே, நீ என்னை நேசிக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறது, நீ என்னை நேசிக்கிறாயா? நாம் ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும், ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தை இப்படி நடந்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். பேதுருவை மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. நாம் முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நேசித்து அவருடைய நேசத்துக்குள் கடந்து